शतमानं भवति सदा यत्पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति सर्वमङ्गलम् गट्टिवाद्यं ரெண்டு பேரும் எழுந்திருங்க. பொண்ணு கைய பிடிச்சுண்டு அக்னிய 3 தடவை சுத்தி வாங்கும். பொண்ணு கால்ல அம்மி மிதிச்சு வெட்டிய போட்டு விடுங்க. என்னங்க பசுவை எங்கேயும் காணோம், அவ எங்கெங்க போயிட்டா? சடங்கெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. பெரியவா கையில அக்ஷதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும். நூறு வருஷம் எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியத்தோட நீங்க 2 பேரும் வாழணும். இப்பதான் அர்ஜுன் என் மனசுல இருந்த தவிப்பு அடங்கியிருக்கு. எப்படியோ வசு அன்னைக்கும் அண்ணனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களை அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணது ஹரி சாரும் துளசி ஆண்டியும் தான். அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போய் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. உள்ள போன ஆனந்தம் இன்னும் காணுமே.
இனியா இப்பதான் தாலி கட்டியாச்சே, இனிமேலாவது எங்க சடங்கு சம்பிரதாயப்படி நீ நடந்துக்கலாமே. உன் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிற அந்த முக்காடை எடுத்துட வேண்டியதானே? ஐயோ முதலாளியம்மா, நாம மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த முக்காடை எடுக்கவே கூடாது. அதான் அவங்க வம்ச சம்பிரதாயமா சொல்ல சொன்னா. அதான் என்னமோ போமா, முக்கியமான நேரத்துல இப்படி முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? அஹ், சரி சரி விடுங்க. நான் ஜேஃபர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார், என் பேர் ஆனந்த். நான் ஜேகேஆர் குடும்பத்து பையன். என் அண்ணனோட கல்யாணம் வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு. அங்க எதிர்பாராத விதமா ஒரு மர்டர் நடந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க சார், என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க. சரி, உடனே வரோம். ம், சரி சார். கான்ஸ்டபிள், நேரா போ. ஓகே சார். ஐயோ, போலீஸ் எதுக்கு இங்க வருது? வெயிட் பண்ண சொன்ன ஆனந்தையும் இன்னும் ஆளை காணோம். சரி, என்ன நடக்குதுன்னு மேல போய் பார்ப்போம். காப்பாத்துங்க. என்னமாச்சு உனக்கு? கப்பல்ல போலாமா இல்ல பிளைட்ல போலாமா? பணம் தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி மோர்ல எதையோ கலந்து என்ன கட்டி போட்டுட்டு வந்திருக்க. உன்னை காப்பாத்தணுமா? யாரு உன்னை அரையும் குறையுமா விட்டுட்டு போனது? செத்து போடு. இங்க வச்சிருக்கியா இத? பாண்டிச்சேரி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப நம்ம ஊர் போலீஸ் வந்து நிக்குது. இந்த ஃப்ராடு என்ன பண்ணி வச்சான் தெரியலையே. இங்க ஆனந்த்ங்கிறது யாரு? சார், என்னாச்சு? என்ன விஷயம்? இங்க ஆனந்த் யாரு? ஆனந்த் தம்பியா? நான் தான் சார் ஆனந்த். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஐயோ இனியா, என் ராசாத்தி தங்கம், உனக்கு என்னடி ஆச்சு? முதலாளியம்மா, நாம மோசம் போயிட்டோமே. இனி அவ படுபாவி பயலுக்கு அநியாயமா கொண்டுட்டானுங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி நீ எலி குஞ்சு மாதிரி பின்னாடியே சுத்தி வருவாளே. யாரு சாமி என் பிள்ளைய இப்படி கொண்டு போட்டது? ஐயோ, அங்க தாலி கட்டிட்டு இங்க வந்து பொணமா கிடக்குறாளே என் ராசாத்தி. இங்க இறந்து கிடக்குறானா? அப்ப நான் யார் கழுத்துல தாலி கட்டினேன்? கடவுளே, என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
வசு வசு அம்மா நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாமா. இவ கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக இனியாவ அநியாயமா கொன்னுட்டாமா. என்ன கொடுமை வசு இது? ஏன் இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி பண்ண? அவளை கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் மூஞ்ச மறைச்சு டிராமா பண்ணது இதெல்லாம் உன் ஏற்பாடு தானே? ஏன் இப்படி ஏமாத்துன? ஏய் சொல்லுடி, எதுக்கு இப்படி பண்ண? ஏய் சொல்ல மாட்டியா? சொல்லி சொல்ல எத்தனை பேர் கேக்குறாங்க? வாயை மூடிட்டே இருக்கே, சொல்லி சொல்லு வசு. ஏன் இந்த மாதிரி பண்ண? சொல்லுடி, எதுக்கு இப்படி பண்ண? ஏய் சொல்லுடி. நான் தான் இனியாவை கொன்னேன். டேய் என்னடா சொல்ற? ஆனந்த் ஆனந்த் இல்ல, இருக்கவே இருக்காது. ஆனந்த், நீ போய் சொல்லாத. இவ பண்ண கொலையை மறைக்கிறதுக்கு நீ ஏன்டா பழி ஏத்துக்கிற? ஆனந்த் வேணாண்டா, இந்த கொலையை நீ நிச்சயமா பண்ணிருக்க மாட்ட. வசு சொல்லு வசு, ஏன் இப்படி பண்ண? பொண்ணு போய் நல்லவன் நம்புனே பாரு. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா அண்ணா, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. இல்ல இனியாவை நான் தான் கொன்னேன். இல்ல ஆரம்பத்துல இருந்தே இனியாவை எனக்கு பிடிக்கல. அவ நல்லவ இல்லன்னு உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கெஞ்சியும் பார்த்துட்டேன். நீங்க கேட்கவே இல்ல. இப்போ அவளுக்கு ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவ புருஷன் வேற யாருமே கிடையாது. தாய் மாமன்னு நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, அந்த ரஞ்சித் தான். டேய் ஆனந்த், எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனந்த். ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ? இந்த உண்மை தெரிஞ்சதுமே நான் அவகிட்ட போய் கேட்டேனே, அவ அதை பொருட்படுத்தவே இல்லைண்ணே. ஏன் இடே திமிரா பேசினா. கோவத்துல அவளை புடிச்சு தள்ளி விட்டேன். ஆனந்த், அப்ப கீழே விழுந்து தலையில அடிபட்டு செத்துட்டான். ஆனந்த் பொய் சொல்லாதடா. நீ பொய் தான் சொல்ற, எனக்கு தெரியும். நான் இத நம்பவே மாட்டேன். நீ வசுவை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இத கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஆனந்த் இல்ல ஆனந்த், நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப பழிய என் பையன் மேல போட்டுட்டியா? சொல்லு வசு சொல்லு, இது நீ பண்ண வேலை தானே? சொல்லு, வாயை திறந்து சொல்லி தொலை. அதான் ஆனந்தே ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் எதுக்கு வசுவை இழுக்குறீங்க? நீங்க பேசாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடந்திருக்காது. இதெல்லாம் வசு வேலைதான். திட்டம் போட்டு நடிச்சிருக்கா. நல்லவ மாதிரி நம்ப வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையில என்னெல்லாமோ நடக்குது. முதல்ல கொலை முயற்சி பழி சுமத்துனாங்க, இப்ப கொலைக்காரியாவே ஆக்க பாக்குறாங்களே. ஐயோ, இப்ப நான் வாயை திறந்து எது பேசினாலும் பிரச்சனை ஆயிடும். இனியா செத்துட்டா. இப்ப யார் பக்கம் பேசுறதுன்னே தெரியலையே. கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம். சார், நான் தான் கொன்னேன்னு சொல்றேன்ல. சட்டப்படி உங்க நடவடிக்கை நீங்க எடுங்க சார். ஐயோ, இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் இன்ஸ்பெக்டர். இவன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான். என் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா சார். அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல சார் அவனுக்கு. இந்த பாருங்க, உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்கறப்ப அதனோட அடிப்படையில தான் நாங்க நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல ஆனந்த அரெஸ்ட் பண்றோம். ஐயோ, அடுத்தத ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க சார். இங்க arrest பாருங்க, டேய் ஆனந்த், இனியாவ மோட்டிவோட நான் கொலை பண்ணல. கோவத்துல தள்ளி விட்டேன். கட்டில இருந்த ஆணில தலை இடிச்சு அவ செத்துட்டா. டேய் ஆனந்த். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனந்த், ஆனந்த் ஆனந்த், டேய் ஏன்டா அப்படி பண்ற? சார், இது தப்பான முடிவு சார். அவ அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா சார். கூட்டு போங்க. டேய் ஆனந்த், 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 டேய். ஆனந்த், அவரை விட்டுருங்க. ஆனந்த், ஐயோ, ஆனந்த்.
ஆனந்த் தம்பி என்னாச்சு தம்பி? என்னடா ஆச்சு? தம்பி என்னாச்சு சொல்லுங்க தம்பி. என்னடா ஆச்சு சொல்றா. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றன்னு உண்மைய சொல்ல ஆனந்த். ஐயோ கடவுளே, இது உனக்கே அடுக்குமா? டேய் மீனா கொலைப்பழியெல்லாம் ஏத்துக்காதடா. உனக்குன்னு மீனாட்சி இருக்காடா, சொல்றா. ஆனந்த் டேய் நீ இனியாவை கொலை பண்ற அளவுக்கு உனக்கு இனியாவுக்கு என்னடா பிரச்சனை? அண்ணா இனியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி அவ எந்த வகையிலும் பொருத்தமே இல்லண்ணா. அவ நல்லவளே இல்லண்ணா. அவ செத்ததுக்கெல்லாம் நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்கண்ணா. டேய் ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றது சத்தியம்ண்ணா. நான் தான் இனியாவை கொன்னேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி இந்த கொலைக்கும் அன்னைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கட்டாயப்படுத்தி தான் அண்ணிய மணமேடையில உட்கார வச்சேன். தயவு செஞ்சு நீங்க அண்ணிய மட்டும் வெறுத்துறாதீங்கண்ணா. அண்ணி பாவம்ண்ணா. இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லண்ணா. அந்த வசுந்தரா தூண்டி விட்டு தானே நீ இதையெல்லாம் செய்யற. இத பாருங்க, நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கொலைக்கும் வசு அன்னிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முடியவே முடியாதுன்னு சொன்னவங்கள நான் தான் கட்டாயப்படுத்தி மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். அண்ணா தயவு செஞ்சு அண்ணிய மட்டும் வெறுத்துறாதீங்கண்ணா. நடந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. பிளீஸ்ண்ணா, நான் பண்ண தப்புக்காக அவங்கள தண்டிச்சிடாதீங்கண்ணா. நான் தான் இனியாவை கொலை பண்ண. இல்ல ஆனந்த், நான் உன்னை நம்ப மாட்டேன். இந்த கொலையை நீ பண்ணிருக்கவே மாட்டேன். உன்னை ஒரு ஈவிரக்கம் இல்லாத பாவியா நான் வளர்க்கவே இல்ல. நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏதாவது வாயை திறந்து சொல்லுடா. ஆனந்த் சொல்லுடா. பேசு சார். உங்க தம்பியை விசாரிக்க ஏசி வந்துட்டு இருக்காரு. நீங்க லாயருக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. போங்க சார். மேடம் வாங்கம்மா. போங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். இதுக்கு மேல பேச முடியாது மேடம். நீங்க கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், நான் அவரோட வைஃப். அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். சரி சரி சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. ஆனந்த் இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் உண்மையை மறைக்கலாம், என்கிட்ட மறைக்க முடியாது ஆனந்த். ஆனந்த் நீங்க என்கிட்ட உண்மையை பேசிதான் ஆகணும். ஆனந்த் சொல்லுங்க, இனியாவ கொன்னது யாரு? பிளீஸ் ஆனந்த் சொல்லுங்க, இனியாவ கொன்னது யாரு? நான் உண்மையை சொல்றேன் மீனாட்சி. ஆனா நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ண